கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய காலை கதம்பத்தில் அடுத்து வானொலிக்கு வருகிறது விவேக சிந்தாமணியிலிருந்து பாடலன் 34 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து இணைகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 34. தாழ்ந்தவரின் பொருள் பெருமை அடையாது. வீணர் பூண்டாலும் தங்கம் வெறும் பொய்யாம் மேற்பூச்சி என்பார். பூணுவோர் தாரா பூண்டலும் பூணுவார் தாரா பூண்டாலும் பொருந்திய தங்கம் என்பார். காணவே பனைக்கு ஆய் பால் குடிக்கிறும் கல்லே என்பார். மான் உலகத்தோர் புல்லர் வழக்குரை மெய் என்பாரே. தாழ்ந்தவரின் பொருள் பெருமை அடையாது. வீணர் பூண்டாலும் தங்கம் வெறும் பொய்யாம் மேற்பூச்சி என்பார். வீணர் பூண்டாலும் தங்கம் வெறும் பொய்யாம் மேற்பூச்சி என்பார். பூணுவார் தாரா பூண்டாலும் பொருந்திய தங்கம் என்பார். காணவே பனை கிழாய் பால் குடிக்கினும் கல்லே என்பார். மான் உலகத்தோர் புல்லர் வழக்குரை மெய் என்பாரே. ஏழையர் தங்கத்தில் அணி அணிந்தாலும் அதனை கண்டவர் அது தங்கமன்று தங்கமுலாம் பூசப்பட்டது என்று உரைப்பர். தங்கத்தை அணிய தக்க செல்வர் பித்தளை நகையை பூண்டிருந்தாலும் அதை உயர்ந்த தங்கம் என்று உரைப்பர். பலரும் காண பனைமரத்தின் நிழலில் இருந்து பாலை குடித்தாலும் கல்லை குடிப்பதாக உரைப்பர். பெருமையுடைய இவ்வுலகத்தவர் அறிவினர் உரைக்கும் சொற்களையே மெய் என்பர். மீண்டும் பாடலை பார்ப்போம். தாழ்ந்தவரின் பொருள் பெருமை அடையாது. வீணர் பூண்டாலும் தங்கம் வெறும் பொய்யாம் மேற்பூச்சி என்பார். பூணுவார் தாரா பூண்டாலும் பொருந்திய தங்கம் என்பார். காணவே பனை கீழாய் பால் குடிக்கினும் கல்லே என்பார். மான் உலகத்தோர் புல்லர் வழக்குரை மெய் என்பாரே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியிலிருந்து பாடலன் 34 சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்திர மேரூரில் இருந்து இணைந்து கொண்டார். நன்றி ஐயா. மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி.